சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியை கிண்டல் செஞ்ச ஆர்ஜே பாலாஜியை ட்விட்டர்ல வறுத்தெடுத்திருக்காங்க லட்சுமி ராமகிருஷ்ணன். இயக்குனரும் நடிகையுமான லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற நிகழ்ச்சியை தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நடத்திட்டு வர்றாங்க. இந்த நிகழ்ச்சியவும் லட்சுமி ராமகிருஷ்ணன் சொன்ன என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா அப்படிங்கிற வார்த்தையும் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் படங்கள்ல கூட கிண்டல் அடிச்சிருக்காங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா அப்படிங்கிற பாடல் கூட வெளியாகி இருக்கு நம்மளோட சிவகார்த்திகேயன் படத்துல. லட்சுமி ராமகிருஷ்ணனும் அவங்களோட நிகழ்ச்சியை கிண்டல் செய்யறவங்க குறித்து பல்வேறு சமயங்கள்ல கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில இந்த நிகழ்ச்சியை ஜிவி பிரகாஷ், ஆர்ஜே பாலாஜி, நிக்கி கல்ராணி, ஆனந்தி, பிரகாஷ் ராஜ் இவங்க நடிப்புல அண்மையில் வெளிவந்த கடவுள் இருக்கான் குமார் அந்த படத்துல கிண்டல் செஞ்சிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்த லட்சுமி ராமகிருஷ்ணன் மீண்டும் கடும் கோபம் அடைஞ்சிருக்காங்க. இது குறித்து அவங்க ட்விட்டர் பக்கத்துல ஆர்ஜே பாலாஜி குறித்து கடுமையாக விமர்சனமும் செஞ்சிருக்காங்க. என்னோட நிகழ்ச்சியை விமர்சனம் கிண்டல் செய்யறதுக்கு முன்னால நீங்க நடிச்ச படத்தை விமர்சனம் செய்ய கத்துக்கோங்க. என்னுடைய அம்மணி திரைப்படம் பெரிய வெற்றி பெறலனாலும் எனக்கென்று தனி மரியாதை பெற்று தந்தது. லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்களோட அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல if I mock you saying you played it out and become a hero during #Chennai floods for the sake of publicity how will you feel அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. நீங்க சென்னை பெருவெள்ளத்தின் போது விளம்பரத்திற்காக சேவை செஞ்சீங்க, அதன் மூலம் ஹீரோவாக காட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆனா நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நான் உங்களை போல ரியல் ஹீரோ குறித்த கதையை தான் அடுத்து படமாக எடுக்க இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லட்சுமி ராமகிருஷ்ணனோட கருத்துக்கு பலரும் ஆதரவும் தெரிவிச்சிட்டு வர்றாங்க. வடிவேல் அண்ணா இந்த படத்துல இல்லைன்னா நான் கண்டிப்பா இந்த படம் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் படம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லை இந்த வேற படத்தோட பிரச்சனைனால இந்த படம் நின்றுடுமான்ற பயத்திலேயே பாதி ப்ராஜெக்ட் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. 10:30 மணிக்கு அந்த டிவி ஆன் பண்ணி வடிவேல் அண்ணாவோட காமெடி ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தா போதும், நிம்மதியே தூக்கம் வரும். முதல் ஷோ முடியறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இடத்துல வந்து ரிவ்யூ வந்துருது, போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரியும் படம் இருக்கும். ஒரு நடிகனா, இது நான் நடிகர் சங்க பொதுச் செயலாளராக நான் உங்ககிட்ட கேட்கல.